சரி வெய்யுமா, நான் ரெடி பண்ணி தரேன். ஏதோ ஒண்ணு பண்ணி வெய்யுமா கொஞ்சம். என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பால் பட்டி டிவி உடைச்சிட்டு. ஐயோ, உங்க அம்மா ஒரு வள்ளி பண்ணிருப்பாங்களே. ஒரு சண்டை சரி பண்றதுக்கு 6000 ரூபாய் கேக்குறான்டி. 6000 ரூபாவா? என்னடி சொல்ற? அதுக்கு நான் உனக்கு ஒரு புது டிவியே வாங்கி கொடுப்பேனே. அப்படி என் ஃப்ரெண்ட கூட்டம் நடந்தா i+. அட ஆமாங்க, இவங்க கிட்ட 24 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 100 இன்ச் வரைக்கும் டிவி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க டிவி மட்டும் சேல்ஸ் பண்றது இல்லைங்க, லேப்டாப்பும் சேர்ந்து தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு காமிச்சீங்கன்னா 40000 ரூபாய் லேப்டாப் வந்து நீங்க 20000க்கு வாங்கிட்டு போலாம். பவி சீக்கிரமா வாடி, ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிட போகுது. ஸ்டாக் முடிஞ்சிட போதா? இங்க பாரு, எவ்வளவு இருக்கு பாரு. உனக்கு எவ்வளவு வேணும் நந்தினி? இந்த ஸ்டாக் முடியவே முடியாது, எப்பவுமே இந்த ஸ்டாக் இருக்கும். நந்தினி, இங்க டிவி லேப் மட்டும் இல்ல, ஓகேவா? இங்க பாரு, இங்க சர்வீசிங் பண்ணி கொடுப்பாங்களாமா லேப்க்கு. பரவாயில்லையே, சூப்பரா இருக்கா? வா 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 வா. நந்தினி, அங்க நம்ம பாத்துட்டோமா 32 இன்ச் டிவி வாங்கினா இந்த ஸ்பீக்கரு, இந்த பாக்ஸ், இந்த மூணுமே சேர்ந்து 16000 ரூபாய்க்கு. அவ்வளவுதான். நீ 16000 ரூபாய் கையில வச்சிருந்தேன்னா இந்த மூணுமே நீ எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கா? நந்தினி, நீ டிவி உடச்ச தெரியுமா? அதே இங்க வாங்கி இந்த எல்இடி டிவி நீ உடச்சீங்கன்னா உனக்கு புதுசாவே வேற ஒரு எல்இடி டிவி கொடுத்துருவானே. உடைச்சாலுமா? ஆமா, நீயே உடைச்சாலும் கொடுத்துருப்பாங்க உனக்கு. பவி இதெல்லாம் உண்மையாடி? உண்மைதான்டி. உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்பவா டைரக்டா போய் நம்ம ஓனர்கிட்டே கேட்போம். வா பேசுவோம். சார், என் ஃப்ரெண்டு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறான். இங்க இருந்து டிவி வாங்கிட்டு போய் அது டேமேஜ் ஆனாலும் நீங்க திருப்பி எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா 3 வருஷத்துக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். டிவி வந்து உங்க குழந்தை யாராச்சும் வந்து இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரிமோட் எடுத்து இப்படி வீசுவாங்க, திடீர்னு டிவி உடஞ்சி போயிடும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டைம் வந்து அந்த டிவியோட பேனல்லாம் வந்து காமிக்கிறவாங்க. பேனல் வந்து ஒரு டோட்டலாவே வந்து நாங்க மாத்தி கொடுத்துருவோம். அதுக்கு எந்த காஸ்ட்டும் வாங்குறது இல்ல. 3 வருஷத்துக்குமே டோட்டலா வந்து டிவி வருங்க. டிவி இருக்குன்னு வச்சுக்கல உடையல, ஆனா உடைந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்ஜி, சாம்சங், கூகுள் பிராண்டட் கம்பெனியோடைய பேனல்ஸ், சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால நீங்க எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. i+னாவே இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா வீட்லயுமே இன்னைக்கு i+ டிவி தான் இன்னைக்கு இருக்கு. சார், டிவி என்ன பிரைஸ்? அதே மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 24 இன்ச் டிவி இது வந்து ஒரு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட், பிசிக்கல் டேமேஜ், வாட்டர் டேமேஜ் இருக்கு. இந்த டிவியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஜிஎஸ்டி பில்லோட. வேற எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும், டெல்லி பிராண்டு கிடைக்கும். ஆனா நீ அதை நம்பி வாங்கினீங்கன்னா என்னைக்கு அது என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஆஃபர்ஸ் மேடம் கேட்டிருந்தாங்க. நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கும்போது ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஃபர் அப்படின்னாவே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வந்து மோசடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீப்பாங்க, ஒரு டிவி வாங்கினா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃப்ரீம்பாங்க. இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவியோட விட ஒரு 10000 ரூபான்னு வச்சுக்கீங்களா, டிவி 20000 ரூபாய் சொல்லி அது கூட வந்து ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரீ, அது கூட ஒரு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட தரமான பொருள் வெரி குட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே சார், நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் கொடுப்பீங்களா? ஆக்சுவலா ஆஃபர்னே கிடையாது. பெஸ்ட் பிரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம். பிரைஸ் கேஷ் டிஸ்கவுண்ட் வேணா நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் நிறைய பேருக்கு. அது வேணா நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலரா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்ல நல்ல ப்ராடக்டா வந்து நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு நேர் பேக் சைட்ல வந்து எங்களுடைய ஃபேக்டரி லொக்கேட் ஆயிருக்கு. அந்த லொகேஷனும் எங்களுக்கு வந்து நம்மளோட லிங்க்ல கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம், பபாய், see you.